ஆக்சுவலா யோகி பாபு வந்து ஆடியோ லான்ச்சுக்கே வரதே கிடையாது. இதை எப்படி பாக்குறீங்க? அவரை பார்க்க முடியலன்னு கேள்வி கேட்டு எங்க எப்படி பார்க்குறீங்கன்னா, அவர் வந்து பிஸியாக இருக்காருப்பா. அவர் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து தூங்காமல் கொல்லாமல் ராத்திரியில் வந்து 3 மணிக்கு போய் படுத்துட்டு கிளம்புற மணி 7 மணிக்கு எழுந்து வருது. அநேகமாக நீ கிளம்புற 6 மணிக்கு போய் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் கிளம்பி அவர் வேறு பூஜையெல்லாம் பண்ணுவார். குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து தலையை காமிச்சிட்டு போவான். டெஃபினட்டாக காலையில் ஓகே தான். சப்போஸ் ஆடியோ லான்ச் வச்சு அது ப்ரொமோஷன் தனியாக கூப்பிடும்போது கூட வரது இல்லையே. இல்லை வேலை இல்லை அன்றைக்கி அப்படின்னா கண்டிப்பாக வரும். எனக்கு யோகி பாபு பற்றி தெரியும். ஏன்னா நானும் என்னோடய படங்களில் என்னோடய கூகுள் குட்டப்பில் ஃபுல் டைம் இது பண்ணியிருக்கேன். நல்ல கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், நல்ல ஒரு நாலேஜ் உள்ள நடிகர். அதனால் வந்து யோகி பாபு மேலே எந்த குறையும் எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவார். ஏற்கனவே கொடுத்த ஒரு டேட்டு வந்து பூஜைன்னு நம்ம வந்து அப்புறம் அந்த நேரத்திலாம் சொன்னார். இவர் பூஜை முந்தா நாள் தான் சொன்னார். ஸோ அந்த நேரத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் இல்லையா? அது மாதிரி ஆடியோ லான்ச்சு கூட முன்னாடியே அவர்கிட்ட டேட் வாங்கி இந்த டேட்டில் ஆடியோ ரிலீஸு, இந்த டேட்டில் ப்ரொமோ நீங்கள் வந்தாகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி அந்த டேட்டை அவர் கொடுத்துட்டு அப்புறம் வரலாம் தான் நம்ம குறை சொல்லணும். கொடுக்காம நீ வந்து இஷ்டத்துக்கு கூப்பிடும்போது எப்படி வருவாங்க? சார் பெரிய படத்துக்குலாம் அவர் வராது சார். ஆனால் சின்ன அவர் நடித்த படம் சின்ன படத்துக்கு வர மாட்டாங்க. நிறைய பேர் நிறைய ப்ரொடியூசர் வந்து வருத்தப்பட்டு தெரிவிக்கிறாங்க ஸ்டேஜ்லேயே. இப்போ அது வந்து பெரிய படங்களுக்கு போகல அப்படின்னா பெரிய படங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் போகிறாருன்னு நினைக்கிறேன் பெரிய படத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது அவர் என்னமா இல்லைன்னு தெரியாது. நான் நினைக்கிறது அப்படி. ஒருவேளை பெரிய படங்கள்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நாளைக்கு வந்து நம்ம மதிக்கலை அப்படின்னா அது பெருசாக பேசப்படும். சின்ன படத்துக்கு போகல அப்படின்னா அவ்வளோ பெருசாக பேசப்படாது. சார் விஜயகாந்த் சார் இறந்தாங்க அன்றைக்கி வந்து அவர் சமாதிக்கு போகிறாரு. ஆனால் அவர் படத்தோட ஆடியோ லான்ச்சு பிரசாத்தில் நடக்குது. ஆனால் அங்கே வரல. அவர் விஜயகாந்தை இதோட பெருசாக நினச்சிருக்கலாம். அது தப்பு இல்லையே. அது அவர் டைமிங்னு ஒன்று இருக்குல்லப்பா எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் கூட இங்கே வரும்போது நடுவில் ஏதோ ஒரு வேலை இருந்தால் போயிட்டு வரீங்கன்னா ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா உங்களை யாராவது? வரல சார். போயிட்டு வந்தால் பரவாயில்ல. அது வேறு ஏதாவது காரணம் இருக்கும். பேமெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க. டப்பிங்க்கு முன்னாடி பேமெண்ட் கேட்டிருப்பாரு, கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை மீறி டப்பிங் பேசி கொடுத்துருப்பாரு. அப்போ செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு இருப்பாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி அது கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு இருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கஷ்டமோ எல்லாம் பார்க்கணும்ல. நம்ம ஒருத்தருக்கு குறை சொல்கிறதுலையே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அவருக்கு என்ன சூழ்நிலையோ அதனால். ஆனால் அப்படி வந்து மற்றவங்களை மதிக்காத ஒரு மனுஷன்தான் இவர் அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவ்வளோ டைட் ஷெடியூலையும் இந்த படத்துக்கு கதை கேட்டு டேட் ஒதுக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு டேட்டு கொடுக்குறாருன்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம்ல அவர். ஏன்னா இவர் சீனியாரிட்டி அவருக்கு தெரியும். அதனால் இவர் மற்ற பெரிய படங்கள் கொடுக்குற அமௌண்ட் இவர் கொடுக்க முடியாது அவரால். ஸோ இந்த படத்துக்கு என்ன வேல்யூவோ அந்த அளவுக்கு தான் அவர் கொடுக்க முடியும். அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் பண்ணுறாருல்ல. அப்படின்னா அவர் நல்ல மனுஷன் தானே. அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? எல்லாம் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே சில குறைகள் இருக்க தான் செய்யும். அதனால் வந்து நம்ம அவங்கள மட்டம் தட்டிடக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே, எல்லா படங்களும் நல்லா ஓடட்டுமே. அது படம் பேர் என்ன? வரலன்னு சொன்னீங்களா? அந்த படம் பேர் தூக்குதரை பாருங்க. இப்போ பெருசாகிடுச்சு. தூக்குதரைக்கு இப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுல்ல சார். அதே போல் பெரிய படங்களுக்கு வந்து ஈஸியாக தேட்டர்கள் கிடைக்குது. எல்லா சின்ன படங்கள் இப்போது சமீபத்தில் தூக்குதுறையில் கூட மாஸ்டர் மகன் கூட பேசுகிற சின்ன படங்களுக்கு தேட்டர் ஒதுக்கி கொடுங்கன்னு. இப்போ பூஜை போடும்போது நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டமாக எல்லாம் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் தேட்டருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. தேங்க ஆரம்பிச்சாங்க நிறைய படங்கள். ஆமாம், அதுக்கு காரணம் வந்து பட்ஜெட்டு தான். அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் என்ன வியாபாரம் ஆகும். சரி, வியாபாரமே ஆகாதா? சரி, இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கணும். இல்லைன்னா எடுக்கக்கூடாது. இதை நான் ஒரு படம் பண்ண போகிறேன்னு வந்து சொல்ல அன்றைக்கே அவர்கிட்ட கேட்டேன். நீ படம் பண்ணுற சரி, இதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்ப்பியா? தேட்டருக்கு சேர்க்குற அளவுக்கு ஒரு நாளைக்கு இது பண்ண முடியுமான்னு. இல்லை, மஞ்சு சார் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க, அதெல்லாம் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் 2-3 பெரிய ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் சொன்னார். அவங்க எனக்கும் தெரியும், அவங்க ஏற்கனவே சினிமாவில் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோட தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ ஒரு படம் வந்து நம்ம பூஜை போட்டு ஷூட்டிங் பண்ணுறது கூட பெருசு இல்லை. இன்றைக்கி ப்ரமோஷன் பண்ணி அது கொண்டு போய் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உரிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும். இப்போது நான் சின்ன படங்கள் தேட்டருக்கு கொடுக்க மாட்டேன். அவங்கள போய் கேட்டால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. சின்ன படங்கள் போட்டால் சார் கம்மியாக தான் ஆள் வராங்க,
அப்புறம் எனக்கு பார்க்கிங்லேயும் காசு வராது, அப்புறம் எனக்கு வந்து கேன்டீன்லேயும் காசு வராது, அப்புறம் இந்த சின்ன படங்களை நான் போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அதனால் நம்ம சின்ன படங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் குறைஞ்ச தேட்டரு ஒரு 100 தேட்டரு அந்த மாதிரியாவது 100 தேட்டர் வரைக்கும் நம்ம வந்து சின்ன ஸ்க்ரீன்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை வந்து வாடகை கட்டி அதை ரிலீஸ் பண்ணி அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே பிக்கப் ஆகுதில்ல, அங்கேருந்து அவனுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிடும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கெங்கிருந்தோ ஈசல் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் தோற்றவங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. இது வந்துக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. சினிமா வந்து என்றைக்குமே வாழும், சினிமாவெல்லாம் அழிக்க முடியாது. பரிணாமங்கள் தான் மாறும். ஓடிடி அது இதுன்னு கொஞ்சம் மாறுமே தவிர சினிமா என்றைக்குமே இருக்கும். நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். என்னுடைய அசிஸ்டண்ட் சேரன் பண்ண படம் அது வந்து அவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு அந்த இதில் ஓடிடியில். அதை போய் வாழ்த்திட்டு வந்தேன். அது ஜேர்னின்னு, சேரன்ஸ் ஜேர்னின்னு. அவனுக்கு எவ்வளோ கேப் கிடச்சி அதுக்கப்புறம் இப்போ பண்ணியிருக்கான் பாருங்கள். இப்போ தான் அவனுக்கு முகத்தில் ஒரு சிரிப்பே வருது. அந்த ஃபேமிலிக்கும் ஒரு முகத்தில் சிரிப்பு. எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்பான். இதெல்லாம் சகஜம். அது சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்றது முன்னாடியே யோசித்து அதுக்கு பிளான் பண்ணி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். சார், சினிமா மேடைகள்ல வந்து அரசியல் சினிமா மேடைகள் அரசியல் பேசுறாங்க. நீங்க ஒரு லெஜெண்டரி டைரக்டர், நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பார்க்கலையே. இல்ல சார், அதுக்கப்புறம் அது அரசியல் ஆகிட்டு போனா அது கமெண்ட் பண்றாங்க, இவங்களாம் பேச தகுதியே கிடையாது. அண்ணாமலே வந்து பேசியிருக்காரு பாரஞ்சத்தை பத்தி, அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அண்ணாமலை சார் என்ன பேசினாருன்றது எனக்கு தெரியாது. பாரஞ்சித் பேசுனதை நான் பார்த்தேன். பட் அது அவங்களுடைய அபிப்பிராயம் தானே, அப்படியே விட்டு போக வேண்டியதுதான். சினிமா வேறு, அரசியல் வேறு. ஆனால் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, அரசியலும் சினிமாவும் தான் மக்களுக்கு உடனே போய் ரீச் ஆகும். அதனால தான் இந்த 2 ஃபீல்டு இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ சம்பாரிச்சிட்டான், இவ்வளோ கோடி வாங்குறான், இவ்வளோ கோடி வாங்குறாங்கன்னு ஒரு வாட்டி ரஜினி சார் நானும் ஐ திங்க் முத்துவா படைப்பான்னு தெரில, அந்த ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து நான் டைலாக் எழுதிட்டுருக்கேன். வந்தார். வந்து அந்த 9th ஃப்ளோர் ரெசிடென்சி டவர்ஸ்னு நினைக்கிறேன். அந்த 9th ஃப்ளோரில் ஜன்னலில் இப்படி பார்த்துட்டே இருந்தார். நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி என்ன சார் பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன லட்சக்கணக்கான வீடுகள் தெரியுது, எவ்வளோ பெரிய இடம் இது, நம்ம சிட்டி எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்த்தாரு. ஏன்னா அந்த 9th ஃப்ளோர்லேருந்து சுற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இதில் அது வந்து சிவாஜி சார் வீடு. அங்கே பக்கத்தில் சார் அதே ரோட்டில் தான் சார் மனோரமா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணா சார் வீடு. அவ்வளோதான் தெரியுது. சினிமாக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்சம் வீடுங்களில் ஒரு 3 பேர் தான் இருக்கும்ல அப்படின்னு. அவ்வளோதான். அந்த 3 பேருக்கான பப்ளிசிட்டி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் சம்பாதிக்கிறவங்க இது பண்ணுறவங்க உலகம் பூரா எவ்வளோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம சினிமாக்காரன் ஏதாவது சம்பாதிச்சிட்டான், சினிமாக்காரன் ஏதாவது பணம் வாங்கிட்டா மட்டும் பேசுவாங்க. அது ஏன்னா அதுக்கு ஒரு கவர்ச்சி, அதான் நட்சத்திர அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்க பெருசாக சம்பாதிச்சாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அது நேர்மையாக சம்பாதிச்சாங்களா எப்படி சம்பாதிச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பற்றி பேசும்போது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. அவ்வளோதான்.